வெல்கம் டு ஸ்ரீபர்னி கிரியேஷன் வழங்கும் விடுகதைகள் அத்தியாயம் 43. இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பகலில் தூங்கி இரவில் விழிப்பான் அவன் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் 10 செகண்ட்ஸ் டைம் கொடுப்போம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பகலில் தூங்கி இரவில் விழிப்பான் அவன் யார்? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 லைன் கொஷின். லைன் தான். ஆன்சர் என்ன? விண்மீன்கள் என்பது சரியான பதில். இந்த வீடியோவுக்கு யார் கரெக்டான ஆன்சர்ஸை நான் கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வீடியோவை அதாவது எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ஸ்ரீபர்னி கிரியேஷன் வழங்கும் விடுகதைகள் அத்தியாயம் 44. இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாமா? வாயில்லா பறவை ஊர் ஊராய் பறக்கிறது, அது என்ன? பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தர, நீங்கள் கெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ ஆன்சர் கரெக்டான பண்ணுதோ சொல்லுங்கள். ஓகே, வீடியோ டைம் ஆயிடுச்சு. இன்னும் 3 செகண்ட்ஸ் தான். ஓகே, 1 செகண்ட். பதில் என்னென்னா விமானம் என்பது தான் சரியான பதில். வாயில்லா பறவை ஊர் ஊராய் பறக்கிறது, அது என்னென்னா விமானத்துக்கு வாய் கிடையாதுல்ல. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு ஸ்ரீபர்னி கிரியேஷன். நான் உங்கள் ஸ்ரீபரணிதரன். இந்த வீடியோவில் விடுகதைகள் அத்தியாயம் 45 பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீபர்னி கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரைச்சான் ராணி, அவளுக்குள்ளே 1000 முத்துக்கள், அது என்ன? இது நம்ம டெய்லி எல்லாருக்குமே சாப்பிடுவாங்க, டெய்லிக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. வீட்டில் எப்போயாவது செஞ்சு கொடுப்பாங்க, பொரியலாகவும் செய்வாங்க. ஓகேவா? இதுதான் திஸ் இஸ் அ க்ளூ. ரெடி, கோ. டைம் ஆகிடுச்சு. 10 செகண்ட் மட்டும்தான் டைமர். எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். டெய்லியும் செஞ்சு கொடுக்கலாமா இருப்பாங்களா? வெண்டைக்காய் தான். டெய்லி செஞ்சு கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை என்னைக்காவதுனாலும் செஞ்சு கொடுப்பாங்க. வெண்டைக்காய் நம்ம மூளைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீபர்னி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுறதே என்னை மேலேயும் மகிழ்ச்சியாக்கும். வெல்கம் டு ஸ்ரீபர்னி கிரியேஷன் விடுகதைகள் அத்தியாயம் 46. இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேட்குற பதிலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரியக்குடி பெரியதா, அவளே கெட்டிக்காரி, பால் கொடுக்காமல் பிள்ளை வளர்ப்பவள், அவள் யார்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 10 செகண்ட்ஸுக்கு மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் என்னென்னா கோழி என்பது தான் சரியான பதில். இந்த பதில் நீங்கள் ஏற்கனவே நான் கோழி தான் அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க. மறக்காமல் ஸ்ரீபர்னி கிரியேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஆன்சரை கொடுங்க. பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை. வெல்கம் டு ஸ்ரீபர்னி கிரியேஷன் விடுகதைகள் அத்தியாயம் 47. இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் in this video. Please support our channel. அடிமத்தளம், இலை, பர்வதம், குலை, சிறிது, காய், துவர்ப்பு, பழம், தித்திப்பு, அது என்ன? இந்த கொஷின் நல்லா ஈஸியாக இருக்கும். ஆன்சர் நீங்கள் பார்த்தா இதானா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஓகே, 10 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைம். உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள்.
ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? வாழை. நான் சொல்லலை, இந்த வீடியோ பார்த்தா இதான ஆன்சர்னுவீங்க. வாழை என்பது தான் சரியான பதில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாட்ச் இந்த அது மட்டும் இல்லாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். விடுகதைகள் அத்தியாயம் 48 இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். பார்க்குறவங்க எல்லோரும் லைக் போடுறீங்க மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் நீங்கள் போடுற அந்த லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் அப்படின்னா எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணும். வாங்க, இன்னும் டைம் ஆயிருக்கு. அவன் கழற்றிய சட்டையை அடுத்தவர் போட முடியாது, அது என்ன? இதுதான் கொஸ்டின். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. டைம் ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்லிடுறேன். பாம்பு என்பது தான் சரியான பதில். அவன் கழற்றிய சட்டையை அடுத்தவர் போட முடியாது, அது என்ன? பாம்பு என்பது தான் சரியான பதில். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற இந்த லைக்கு, ஷேரு, கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோவுக்கு ரெடி பண்ண எங்களுக்கு தூண்டும்.